வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. வரலாற்று பதிவுகளின் நினைவூட்டல் காலத்தின் போது இடம்பெற்றுக் கொள்ளும் சில விடயங்களும் அசாதாரணமானவையாக அமைந்து விடுவதும் உண்டு. அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் தாம் தமது இருப்பில் எதிர்நோக்கிய பெரும் படுகொலை களமான முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவுகூரலின் போது சில அசாதாரண நிலைமையையும் கண்டுகொள்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 16 வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் அவலத்தின் ஒரு அடையாளமாக உப்பில்லா கஞ்சி மாறியிருந்தது. அவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது இலங்கைத்தீவில் சிங்கள மகா ஜனதாவுக்கும் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை வெளிப்படுத்தும் செய்திகளும் கேலியான கோட்டோவியங்களும் வந்துள்ளன. அந்த வகையில் கட்டியும் இல்லை தூளும் இல்லை என ஒரு உப்பு வைக்கும் சிரட்டையும் தூள் உப்பு வைக்கக்கூடிய ஒரு சாடியும் தமக்குள் பேசிக்கொள்வதான ஒரு கோட்டோவியம் ஒன்று இன்று தென்னிலங்கையின் பிரபலமான ஊடகம் ஒன்றில் வெளிப்பட்டது. நாட்டுக்கு தேவையான உப்பை இறக்குமதி செய்வதற்கு ஏகேடிஆரின் அமைச்சரவை வழங்கிய பச்சை கொடி அசைப்பு நகர்வை செயற்படுத்திக் கொள்வதில் இடம்பெற்ற தாமதமே நாடாளாவிய ரீதியில் தற்போது உப்புக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டுக்கு வழிவகுத்துக் கொண்டதாக ஸ்ரீலங்காவின் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றஞ்சாட்டிக் கொண்டது. எனினும் வரலாற்றில் முள்ளிவாய்க்கால் என்ற இடத்தில் உப்பு கரிக்கும் பரந்த கடல் நீர் பரப்பு சில மீட்டர் தூரத்திற்கு அருகில் இருந்தாலும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் குரூரமான தாக்குதல்களுக்கு அஞ்சி 16 வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிக்கிய மாந்தர்கள் தம்மிடமிருந்த சொற்ப அரிசியை வைத்து உப்பில்லா கஞ்சியை குடித்த அந்த நினைவழியா கொடூர நாட்களின் பின்னணியில் தான் இலங்கையர்களுக்கும் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டதாம். தற்போது இலங்கைத்தீவில் 1 கிலோ உப்பு 400 ரூபாவுக்கும் அதிகமாக ஏறிவிட்டதாகவும் செய்திகள் வந்தன. இது உண்மையில் ஒரு அசாதாரணமான நிலைதான். இலங்கையின் உப்பு தேவைக்காக 30,000 மெட்ரிக் தொன் பை இறக்குமதி செய்து கொள்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதி வழங்கப்பட்டும் இன்று வரை இறக்குமதி உப்பு இலங்கைக்குள் வந்து சேராத நிலையில் தமிழர்களின் ஆனையிறவு உப்பு தான் தற்போது தென்பகுதிக்கும் தேவைப்பட்டுக் கொள்கிறது. 16 வருட காலத்துக்கு முன்னர் முள்ளிவாய்க்காலில் காய்ச்சப்பட்ட கஞ்சிக்கு உப்பு கிட்டாத நிலையில் இன்று இலங்கைக்கு தேவையான உப்பையும் தமிழர்களின் ஆனை இரவு வழங்கிக் கொள்வதும் இன்னொரு வரலாற்று பதிவு. அன்று உப்பில்லா கஞ்சிக்காக முள்ளிவாய்க்காலில் வரிசை கட்டி நின்ற அப்பாவிகள் தமக்கு ஒரு வாய் கஞ்சி கூட கிடைக்காமல் ஸ்ரீலங்காவின் தாக்குதல்களில் சிக்கி பலியான நாசகாரம் கூட இன்றும் வரலாற்றில் நினைவழியா கொடூர பதிவு. அவ்வாறான துயர நினைவுகள் தோய்ந்த இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒரு வரலாற்று நினைவூட்டலாக முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்துக்கு பின்னர் பிறந்து தற்போது 11 வயதில் உள்ள ஈழத்தமிழர்களின் சந்ததிக்கும் நினைவூட்டப்படுகிறது. வரலாறுகளின் சுழற்சிகளை பொறுத்தவரை அவை எப்போதும் விந்தையான பிரசவிப்புகளுக்கு முடியன. அந்த வகையில் 80களின் ஆரம்பம் முதல் தமிழர் தாயகம் மீதான ஜெயவர்தனாவின் ஒடுக்குமுறைகளால் இலங்கை தீவை விட்டு சிதறடிக்கப்பட்ட தமிழர்களின் புலம்பெயர் சமூகத்தில் இருந்து 2025ஆம் ஆண்டில் கனடா போன்ற ஒரு முக்கியமான மேற்குலக நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சராக இலங்கையிலிருந்து அகதியாக சிதறடிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரே உருவாகி கொள்வார் என அன்றும் இன்றும் ஸ்ரீலங்காவின் அரசியல் கிளநெறி என்ற வர்ணிப்புக்குரிய ஜெயவர்தனா கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஆனால் யதார்த்தம் அவ்வாறான ஒரு வரலாற்றை தான் வழங்கியுள்ளது. அந்த வகையில் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கேரி ஆனந்தசங்கரி நேற்று பதவியேற்ற காட்சி வந்தது. கனடாவின் அரசியல் வரலாற்றில் அங்கு இடம்பெற்ற தேர்தல் கருத்து கணிப்புகளில் மிக மோசமாக தோல்வியடைய கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட கட்சியொன்று உலக அரசியலில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்திய குண்டக்க மண்டக்க நகர்வுகளால் மீண்டும் வியப்புக்குரிய ஒரு மீள் வருகையை பதிவு செய்த வரலாறும் ஒரு விந்தைதான். ட்ரம்ப் மேற்பார்த்த அமெரிக்காவுடன், அதாவது தனது தெற்கு எல்லை நாட்டுடன் புதியதொரு உறவை வரையறுத்து கொள்ள தமக்கு வலுவான ஆணை கிட்டிக் கொண்டதாக கூறிக்கொள்ளும் லிபரல் கட்சியில்தான் தற்போது ஹரி ஆனந்த சங்கரியும் பதவியேற்றுள்ளார். முள்ளிவாய்க்கால் உப்பில்லா கஞ்சி நினைவேந்தல் காலத்தில் தென்னிலங்கையிலும் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட ஒரு அசாதாரண நிலை போலவே இலங்கைத்தீவில் பாதுகாப்பு இல்லையென
80களில் அந்த நாட்டை விட்டு அகதிகளாக புறப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இப்போது கனடாவின் உள்ளக பாதுகாப்பு அமைச்சராகவும் அந்த நாட்டுக்கு தேவையான அவசரகால நிலை உட்பட்ட மேலாண்மை தளங்களில் முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் அமைச்சு பதவிக்கும் உரியவராக மாறிவிட்டதும் இன்னொரு வரலாறுதான். அதுவும் ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகுக்கு கூறும் வகையில் கனடாவின் பிரம்டன் நகரின் சிங்கவுசி பொதுப்பூங்காவில் 4.8 மீட்டர் உயரத்தில் ஒரு உருக்கு நினைவு சின்னம் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டு இலங்கை தீவில் தமிழர்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையை மறப்போர்களுக்கு கனடாவில் இடமில்லை, அவ்வாறானவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி செல்லலாம் என பிரண்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் மீண்டும் ஒருமுறை சீற்றத்துடன் முன்மொழிவை செய்த நிலையிலும் கனடாவின் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனசங்கரி நேற்று பதவியேற்ற செய்தியும் வந்தது. கனடாவில் உருவான ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை நினைவுகூரும் தூபியின் உருவாக்கத்துக்கு ஆரம்பம் முதலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படுத்திய எதிர்ப்பும், ஸ்ரீலங்காவின் தூண்டுதலில் கனடாவில் வாழும் சிங்கள மக்கள் வெளிப்படுத்திய எதிர்ப்பும், அதேபோல கனேடிய நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்கிய தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டத்தை எதிர்த்து கனடாவில் உள்ள ஸ்ரீலங்கா ஆதரவு சிங்கள குழுக்கள் தாக்கல் செய்த மேன்முறையீடு கனேடிய உச்சநீதிமன்றத்தால் கடந்த மார்ச் மாதத்தில் நிராகரிக்கப்பட்ட நகர்வும் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை கோரிக்கையில் எதிர்காலத்தில் சில இரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான கட்டியம் கூறல்களாகவும் அமைகின்றன. அந்த வகையில் பார்த்தால் கனடாவில் வாழும் ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கனேடியர்களுக்கு 2025 ஆண்டு ஒப்பீட்டு ரீதியில் ஒரு வரலாற்று தருணமான ஆண்டாகவே நோக்கப்படுகிறது. இலங்கை தீவில் இடம்பெற்ற தமிழர்கள் மீதான இனப்படுகொலை தொடர்பான கல்வி மற்றும் அந்த இனப்படுகொலை சார்ந்த நினைவு முயற்சிகளுக்கு வழிவிட்டுக் கொள்ளும் கனேடிய சட்டத்தின் முறையான நடைமுறை முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் இன்னொரு நினைவு நாள் எதிர்வரும் ஞாயிறன்று வரவுள்ள நிலையில் கனடாவிலும் உலக அரங்கிலும் வலுவாக தேவைப்படுகிறது. கனேடிய நாடாளுமன்ற நிறைவேற்றிய இந்த சட்டமூலத்தை கனடாவில் இயங்கும் பல சிங்கள அமைப்புகள் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர தூண்டுதல்களால் எதிர்த்து அந்த சட்டத்தின் நடைமுறைக்கு எதிராக ஒரு மேன்முறையீட்டை கனேடிய உச்சநீதிமன்றத்தில் செய்திருந்தன. ஆனால் அவ்வாறாக கொழும்பு அதிகார மையத்தின் பிரயத்தனத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த நகர்வுகள் யாவும் கனேடிய உச்சநீதிமன்றத்தின் நிராகரிப்புடன் அமுங்கிக் கொண்டன. கனேடிய உச்சநீதிமன்றம் இந்த நிராகரிப்பை செய்தமை தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்லாமல் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இலங்கை தீவில் அப்பாவி தமிழர்கள் கொழும்பு அதிகார மைய நகர்த்திய படுகொலைகளால் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயத்தையும் அங்கீகரித்துக் கொண்டது. அது மட்டுமல்லாமல் ஈழத் தமிழினத்தின் மீதான இனப்படுகொலைக்கு உலகளாவிய ரீதியில் கோரப்படும் நீதியிலும் இந்த தீர்ப்பு ஒரு மைல்கல்லாகவும் இருந்தது. கூட்டி கழித்து பார்த்தால் 2025 ஆண்டின் முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் காலமானது கனடாவில் கிட்டிக்கொண்ட சாதகமான நகர்கள் போல தமிழ் இனப்படுகொலை மறுப்பு மற்றும் அதனை மையப்படுத்திய கொழும்பு மற்றும் அதன் ஆதரவாளர்களால் முன்னகர்த்தப்படும் தில்லாலங்கடி திரிவுகள் ஆகியவற்றை ஒருங்கு சேர்ந்து எதிர்த்து போராடுவதில் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் ஒன்றுபட்டுக் கொள்ள வேண்டும் என்பதையும் அறைந்து சொல்ல தலைப்படுகிறது. தமிழர்கள் மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்குரிய மறுப்பையும் அதன் திரிவுகளையும் எதிர்த்து போராடுவதில் இருக்கக்கூடிய பலவீனம்தான் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் லிட்டில் ஜெஃப்னா போன்ற புனைவு திரைப்படங்கள் வருவதற்கும் பின்னணியாக இருக்கின்றன. ஆகையால் இவ்வாறான எதிர்மறை பாதகங்கள் தொடர்ந்தும் பூகோள ரீதியில் ஈழத்தமிழினத்தை தீண்டிக் கொள்வதை தவிர்ப்பதற்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம் ஒரு முக்கிய செய்தியை அறைந்து சொல்ல தலைப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் ஆட்சி கொலுவில் ஏறும் அரசாங்கங்கள் அது சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொலியுடன் உள்ள ஏகேடிஆரின் இடதுசாரி போர்வை அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கம் சில நல்லிணக்க கதைகளை கூற தலைப்பட்டாலும் கொழும்பு அதிகாரமைய ஆட்சியில் ஆண்டாண்டு காலமாக தமிழ் மக்கள் எதிர்நோக்கிக் கொள்ளும் சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவித்துக் கொள்ளாமல் அதற்கு மாறாக வரலாற்றை யாரும் வெள்ளை செலவையும் செய்து கொள்ள முடியாது என்பதுதான் முள்ளிவாய்க்கால் பேரவல நினைவு காலத்தின் பட்டறிவாக கிட்டிக்கொள்கிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காஷ்மீர் குறித்த விடயத்தில் 3ஆம் தரப்பு சமாதான அனுசரணை என்ற விடயம் இந்தியாவால் பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்ட நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் அண்மைய நகர்வுகள் இந்தியாவுக்கு இந்த விடயத்தில் சவால்களையும் சங்கடங்களையும் வழங்க தலைப்படுகின்றது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தமக்கு இடையிலான தாக்குதல் நிறுத்தத்தை அறிவிக்க முன்னரே அமெரிக்கா முன்மொழிந்துள்ள உடனடியான போர் நிறுத்தத்துக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் வாஷிங்டனில் இருந்து அறிவித்தமை இந்தியாவை விசனப்படுத்தி இருந்தது.
அத்துடன் காஷ்மீர் விடயத்தில் மூன்றாம் தரப்பு அனுசரணைக்கு அமெரிக்கா தயார் என்ற வகையில் ட்ரம்ப் வெளிப்படுத்திய கருத்தும் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு முக்கிய தலையீடாக கருதப்படுகிறது. மறுபுறத்தே இதனையே ஒரு ஆதாய முதலாக்க முனையும் பாகிஸ்தான் அமெரிக்க நிலைப்பாடுகளை வரவேற்று அதன் வழியே இந்தியாவுக்கு சவாலை உருவாக்க தலைப்படுகிறது. இந்த நிலை இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு வழங்கப்பட்ட பாகிஸ்தானிய பதிலடியில் பல சீன ஆயுதங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் முன்னர் சோதிக்கப்படாத சீன ஆயுதங்களுக்கான கள சோதனையாக ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிரான பாகிஸ்தானின் பதிலடி இருந்ததாகவும் குறிப்பிடப்படும் நிலையில் இந்தியாவோ அதற்கு வேறு விதமான கதைகளை சொல்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியா பயன்படுத்தும் போர் விமானங்களுக்கு எதிராக சீனாவின் நீண்ட தூர PL-15 ரக ஏவுகணைகள் ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. பாகிஸ்தான் இந்த ஆயுதங்களை பாவித்தமை சீன ராணுவ வன்பொருளின் செயல்திறனை தொழில்நுட்ப ரீதியாக உலகுக்கு நிரூபித்துள்ளதான கருத்தியல் வலுவடைந்துள்ள பின்னணியில் இந்தியாவோ தற்போது தனது அதிநவீன வான் பாதுகாப்பு கவசமான ஆகாஷ் தீர் வெற்றிகரமாக செயல்பட்டதான உரிமை கோரலை செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிரான பதிலடியில் பாகிஸ்தான் லடாக், காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை அலை அலையாக அனுப்பியதாகவும் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பாகிஸ்தானிய தரப்பிலிருந்து ஏவவிடப்பட்ட போதிலும் அனைத்து ட்ரோன்களையும் தமது ஆகாஷ் தீர் அமைப்பு வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாகவும் இந்தியா கூறுகிறது. குறிப்பாக சீனாவின் அதிநவீன PL-15 LR ரக ஏவுகணைகளும் இடைமறித்து அளிக்கப்பட்டதாகவும் இந்தியா குறிப்பிடுகின்றது. அதேபோல சீனாவின் அதிநவீன HQ-9 வான் பாதுகாப்பு கவசத்தை பாகிஸ்தான் கொண்டிருந்தாலும் அந்த அமைப்பால் இந்திய ட்ரோன்களையோ ஏவுகணைகளையோ தடுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதால் பாகிஸ்தானிய மண்ணில் 9 பயங்கரவாத முகாம்களும் பாகிஸ்தானின் 11 விமான படைத்தளங்களும் தமது படைத்தரப்பால் தாக்கப்பட்டதாக இந்தியா குறிப்பிட்டுள்ளது. இந்தியா நடத்திய தாக்குதலால் பாகிஸ்தான் விமானப்படை தலைமையகமான நூர்கான் தளம் உட்பட 11 வான்தளங்கள் கடுமையாக சேதமடைந்து மூடப்பட்டிருப்பதாக அனைத்துலக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்தியா தனது ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்த உரிமை கோரலை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு பயணத்தை நோக்கிக் கொண்டால் இந்த பயணத்தின் பின்னணியில் சில முக்கிய நகர்வுகள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் சிரியா மீது அமெரிக்கா விதித்த தடைகளை நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சவுதியில் அறிவித்தார். சிரியாவில் கடந்த ஆண்டு டிசம்பரில் அசாத்தின் ஆட்சி அகற்றப்பட்ட போதிலும் சிரிய நிலவரங்கள் பெரிதும் மேம்பட்டுக் கொள்ளாத பின்னணியில் சிரியாவின் குடிமக்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குவதற்காக அந்த நாட்டின் மீதான தடைகளை நீக்க தான் திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். ட்ரம்பின் இந்த செய்தி சிரியாவின் தற்போதைய ஆட்சியாளர்களான அல்ஷாரா அணிக்கு சாதகமாக வந்தாலும் சிரியாவில் தனது ராணுவ நலன்களை அதிகரிக்க தலைப்படும் இஸ்ரேலுக்கு இது ஒரு கசப்பையும் வழங்கக்கூடும். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடனும் துருக்கி அரசு தலைவர் எர்டோகனுடனும் கலந்துரையாடிய பின்னரே சிரியா மீதான தடைகளை நீக்கும் முடிவை தான் எடுத்ததாக ட்ரம்ப் கூறுகிறார். சிரியாவின் தற்போதைய ஆட்சி தரப்பான அல்ஷராவின் வெற்றி முன்னணி ஆரம்பத்தில் அல்கைடா அமைப்புக்கு விசுவாசமாக இருந்தாலும் 2016இல் அல்கைடாவுடனான அதன் தொடர்புகளை துண்டித்துக் கொண்டதாக அமெரிக்கா குறிப்பிடுகின்றது. இந்த நிலை ட்ரம்பின் இந்த தடை நீக்க அறிவிப்பின் பின்னணியில் இன்று அவர் ரியாத்தில் வைத்து அல்ஷாராவை முறைசாரா முறையில் சந்திக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு இடம்பெற்றால் சிரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சில தசாப்தங்களுக்கு பின்னர் இடம்பெறும் முதலாவது சந்திப்பு என்ற புதிய பதிவு உருவாகக்கூடும். இந்த நிலையில் அமெரிக்காவில் $600 பில்லியன் சவுதியின் முதலீடு என்ற ஒரு விடயமும் அதேபோல $142 பில்லியன் சவுதிக்கு அமெரிக்க ஆயுதங்களின் விற்பனைக்குரிய ஒப்பந்தம் போன்ற முக்கிய கனிகள் ட்ரம்பின் கரங்களுக்கு கிட்டியுள்ளது. ட்ரம்பின் சவுதி பயணத்தின் பின்னணியில் ஒப்பமிடப்பட்ட $142 பில்லியன் ஆயுத ஒப்பந்தமானது அமெரிக்க சவுதி உறவுகளின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் மூலம் வான் பாதுகாப்பு, ஏவுகணைகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடும். இந்த நிலை டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு பயணத்தின் இன்னொரு நகர்வாக நாளை துருக்கியில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் உக்ரைனிய அரசு தலைவர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு சந்திப்பை நடத்தக்கூடும் என்ற ஊகங்களும் இந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்பும் திடீரென பிரசன்னப்படக்கூடும் என்ற ஊகங்களும் உள்ளன. இந்த நிலையில் விளாடிமிர் புட்டினை தவிர வேறு எந்த ரஷ்ய பிரதிநிதியுடனும் பேச்சுக்களை நடத்த போவதில்லை என வோலடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகிறார். விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பை மேற்கொள்ளுமாறு டொனால்ட் ட்ரம்ப் தன்னை வலியுறுத்தி கொண்டதால் தான் நாளை துருக்கிக்கு செல்வதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். கடந்த சனியன்று ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு வழங்கிய போர் நிறுத்தம் குறித்த இறுதி எச்சரிக்கையின் பின்னணியில் நாளை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் துருக்கியில் இடம்பெற உள்ளன. ஆனால் இப்போதைய நிலையில் இந்த சந்திப்புகளில்
விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் தெளிவாக தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.